எல்லாரும் கைகளை தட்டி பாதங்கள் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடுநின்று காப்பவரே, என் பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடுநின்று காப்பவரே, எல் முஷாய் என்னை காப்பவரே, எல் முஷாய் உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபினை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, எல் முஷாய் என்னை காப்பவரே, எல் முஷாய் உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபினை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, அக்கினி சூளையில் எரிந்த போது எப்பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே, அக்கினி சூளையில் இருந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே, எல் முஷாய் என்னை காப்பவரே, எல் முஷாய் உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபினை இஸ்ரவேலாய் மாற்றினீர், எல் முஷாய், எல் முஷாய் என்னை காப்பவரே, எல் முஷாய் உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபினை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, ஆயிரம் தடைபலி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லை, அனுப்பிய தேவன் பெரியவரே, தடையிலும் பெரியவரே, ஆயிரம் தடைபலி மறிந்தாலும் கொஞ்சமும் பயமில்லை, அனுப்பிய தேவன் பெரியவரே, தடையிலும் பெரியவரே, எல் முஷாய், எல் முஷாய் என்னை காப்பவரே, எல் முஷாய் உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபினை இஸ்ரவேலாய் மாற்றினீரே, எல் முஷாய், எல் முஷாய் உருவாக்கினீரே, எல் முஷாய் உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபினை இஸ்ரவேலாய் காத்தீரே, இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினார், இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே, எல் முஷாய் உருவாக்கினீரே, எல் முஷாய் உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபினை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? புதிய மாதத்தை தேவன் காண்பித்து கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவானவர் மார்க் எழுதின சுவிசேஷத்துல இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு பிசாசு பிடித்த ஒருவனை இயேசு சந்திக்க வருகிறார். அந்த பிசாசு பிடித்த அந்த மகன் எப்படி இருக்கிறான்னா, மிகவும் அழுக்கடைத்து செத்தவனை போல இருக்கிறான் என்று பைபிள்ல சொல்லுது. அப்போ இயேசுவானவர் அவரை சந்திக்க வரும்போது அந்த
சரௌண்டிங்ல இருக்கிற எல்லாருமே அந்த 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 நபரை பார்த்து இவன் செத்துட்டா, இவன் இனிமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்து அந்த பிசாசை துரத்தி அதட்டி அந்த பிசாசை வந்து வெளியே அந்த 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 மகனிடத்திலிருந்து அந்த பிசாசானவன் வெளியேற்ற அவர் உதவி செய்தார். அவன் செத்து போன நிலைமையில இருந்தாலும் அவனை கைப்பிடித்து தேவன் தூக்கினார். அதே போலதான் இன்னொரு இடத்துல தேவன் வந்து 12 years old ஒரு மகளை வந்து அவன் செத்து போயிட்டு இருந்தான். ஆனா அவங்க தகப்பன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அழைத்து அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அந்த அந்த மகளை கரம் பிடித்து எழுப்ப அவர் உதவி செய்தார். அந்த மகள் வந்து மீண்டுமாய் உயிர் அவளுக்கு வந்தது. நம்ம வாழ்க்கையில கூட நம்ம வந்து செத்த நிலைமை போல இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த விஷயம் எனக்கு மாறலையே, இந்த காரியம் எனக்கு கிடைக்கல என்ற ஒரு பாரத்தோடு நம்ம இருக்கலாம். ஆனா தேவன் நம்ம கரம் பிடித்து தூக்குறவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் நம்மளை கரம் பிடித்து தூக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். பேதுரு அவரை கரம் பிடித்து தூக்கினார். அந்த ரிவர்ல இருந்து அந்த கரம் பிடித்து அவர் தூக்கினார். அதே போலதான் நம்ம விசுவாசத்தோடு இருந்தா அவர் நம்ம அருகில வருகிறவரா இருக்கிறார். ஆமென். உள்ளத்திலிருந்து நம்ம அந்த விசுவாசத்திலிருந்து அவர் நம்ம பாடும் போது அவர் நமக்கு இறங்கி வருகிறார். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அருக்குழலை கேட்டவராக இருக்கிறார். ஆமென். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து எங்க கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க. எல்லாரும் சேர்ந்து குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. எல்லாரும் சொல்லலாமா? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன், குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கை எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கினீர். எனது விளக்கை எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டே இருக்கும், எரிந்து கொண்டிருப்பேன், எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. விசுவாசத்தோடு எரிந்து கொண்டிருப்பேன், எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை.
உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, எல்லாரும் சொல்லலாமா? உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. கடைசியா ஒரு முறை. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia. தேவ பிரசன்னத்தில் இருக்கிற நம்மை கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறவராக இருக்கிறார். அவர் பிரசனத்தில் இருக்கும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை விரும்புகிறார், நம்மேல் சந்தோஷத்தை பொழிகிறார். தெய்வ பிரசனத்தில் இருக்கிறவள் மேல் கர்த்தர் சந்தோஷத்தை பொழிகிறவராக இருக்கிறார். He pours down joy upon them. தேவ பிரசனத்தில் இருக்கும்போது நீ சந்தோஷமாயிருப்பாய். தேவ பிரசனத்தில் இருக்கும்போது நீ மகிமையோடு கூட இருப்பாய். தேவ பிரசனத்தில் இருப்போது நீ சமாதானத்தில் இருப்பாய். தேவ பிரசனத்தில் இருக்கும்போது நீ மகிழ்ச்சியாய் இருப்பாய். தேவ பிரசனத்தில் சகலமும் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஏனென்றால் தேவ மகிமையில் எல்லாவற்றையும் செய்ததை நாம் காண்கிறோம். கர்த்தர் மகிமையில் இருக்கும்போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். கர்த்தர் மகிமையில இருக்கும்போது வார்த்தையால சகலத்தையும் படைச்சவரா இருக்கிறார். அப்படியாய் தேவ பிரசனத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனை பார்த்து, ஆண்டவரே எங்க மத்தியில் அசைவாடும், எங்கள் மத்தியில் அசைவாடும், எங்கள் மத்தியில் அசைவாடும், எங்கள் மத்தியில் அசைவாடும், எங்கள் மத்தியில் அசைவாடும். கேளுங்களே, ஆண்டவரே எங்களோடு கூட இரும், ஆண்டவரே எங்களோடு கூட இரும் அப்பா, எங்களோடு கூட இரும் ஆண்டவரே, எங்களோடு கூட இரும் டாடி. ஆண்டவரே எங்களோடு கூட வாசம் செய்யும் அப்பா. தகப்பனே எங்களோடு கூட வாசம் செய்யும் தகப்பன், எங்களோடு கூட வாசம் செய்யும். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற விரும்புகிறவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. ஏதோ தூரத்தில் இருக்கிற தேவன் அல்ல, நம் தேவன் நமக்கு சமீபமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாசம் செய்யும் ஆண்டவரே. தகப்பனே உயர்ச்சுகிறோம் 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 உயர்ச்சுகிறோம், போற்றுகிறோம் போற்றுகிறோம் போற்றுகிறோம், மகிமை படுச்சுகிறோம் மகிமை படுச்சுகிறோம் மகிமை படுச்சுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க வாரும் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் 3ஆம் மாதத்தை காண செய்தீர் தகப்பனே. எங்களை இவ்வளவாய் நடத்தி கொண்டு வருகிறீர். எங்களுக்கான பாக்கியத்தை தேடி தருகிறவரா இருக்கிறேன் ஆண்டவரே. மகிமை படுச்சுகிறேன் மகிமை படுச்சுகிறோம் மகிமை படுச்சுகிறோம். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தரானவரே
உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் மத்தியில் ஆசீர்வாடுங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் தேவன் நடத்தி தரும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஒரு சந்தோஷமா ஒரு பாடலை பாடி தேவனை மகிழும். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நல்ல கையை தட்டி என் நாட்கள் முடியும், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெண் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். சேர்ந்து பாடுங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெண் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபாயும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். சேர்ந்து பாடுங்க. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபாயும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க. உம்மையே, உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவை, இயேசுவை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். இயேசுவை
உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். சேர்ந்து பாடுங்க. பாவி என்று என்னை தள்ளிடாமல் மீண்டும் வருவீரே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாய்க்குட்டியோட எஜமானன் ஒரு வாரமாக அந்த நாய்க்குட்டியை வீட்டில் விட்டுட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறார். போயிட்டு ஒரு வாரம் ஆச்சான், அவர் வீட்டுக்கு வரல. 7வது நாள் வீட்டுக்கு வரார். 7வது நாள் வீட்டுக்கு வரார். வந்த உடனே அந்த நாய்க்குட்டி அந்த சுவாசம் இல்லையா, அதை பார்த்துட்டு அழுவுது. அதை பார்த்துட்டு அழுவுது. அந்த டோர் திறந்த உடனே என்ன பண்ணியிருக்கோம்? என்ன பண்ணியிருக்கோம்? எகிரி குச்சிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிரி குச்சிருக்கோம். டிவியில் பார்த்துருக்கிறேன். இந்த மிலிட்ரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க அங்கே ஓனரு. ஒரு 6 மாசமா அவங்க மிலிட்ரியிலேருந்து வரல. 7வது மாதம் அவங்க வர்றாங்க. அந்த ஏர்போர்ட்டில் அந்த நாய் வந்து அவங்க வைஃப் அவுத்து விடுறாங்க. யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன, யாரும் அந்த குட்டி நாயை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியாய் அந்த எஜமானனை தட்டி தழுவி கீழே விழ வச்சு அவர் மேல எகிரி நக்கி அவரை ஒரு அலங்கோலம் பண்ணி அந்த அன்பை வந்து அந்த குட்டி நாய் செய்ததான் நான் யோசிச்சு பார்த்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரம் முழுவதும் நீங்க வீட்டில் இருக்கிறீங்க. ஒரு வாரம் முழுவதும் நீங்க வீட்டில் இருக்கிறீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம். எதற்கு வந்திருக்கிறோம்? ஆராதனை செய்ய. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரமா பார்க்காத அந்த குட்டி பப்பி அவங்க எஜமானனை பார்த்த உடனே கட்டி விழுந்த காலை போல ஓடி எதிரி விழ வச்சு அவரை அவ்வளவாய் பாசத்தை காட்டி அவளை அவ்வளவாய் அன்பு காட்டினது போல நம் தேவனை நாம் காண வந்திருக்கிறோம். நம் தேவனை நாம் பார்க்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை காண வந்திருக்கிற நானும் நீயும் நம்மால முடிஞ்ச அளவுக்கு விழுந்து தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கட்டி வைக்கல, உன்னை அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உன்னை யாரும் கட்டி வைக்கல. அல்லேலூயா. கட்டு வந்து நீங்க தான் போட்டுன்னு இருக்கீங்க. உங்களை யாரும் கட்டி வைக்கல. கர்த்தரை ஆராதிக்க உனக்கு முழு ஃப்ரீடம், முழு ஃப்ரீடம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உனக்கு விடுதலை உண்டு ஒரு ஆராதிக்க கர்த்தரை. உன்னை யாரும் கட்டி வைக்கலைங்க. தேவனை ஆராதிக்கும் போது முழுமையாய் ஒப்பு கொடுத்து முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் நம்மை நேசிக்கிறவர் இல்லையா? அநாதி ஸ்நேகத்தால் நேசிக்கிற அவரை போல நேசிக்கிறது யாரும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாயின் அன்பு கிடையாது, தகப்பனின் அன்பு கிடையாது, எந்த அன்பும் அவருக்கு ஈடா கிடையாது. அவ்வளவாய் பெரிய அநாதி ஸ்நேகத்துல நம்மை நேசிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்புக்கு ஈடாய் நாம் ஏதாச்சும் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அவர் அன்புக்கு ஈடாய் எதெல்லாம் செய்யுங்க. அல்லேலூயா. ஒண்ணு வேண்டாம், அவருக்கு முழுமையான இருதயத்தை கொடுத்து தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். எழுந்து நின்று தேவனை முழுமையான ஒரு ஆராதனை, ஒரு கம்ப்ளீட் சரண்டர் பிஃபோர் தி லார்ட், கம்ப்ளீட் அர்ப்பணிப்போடு கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன்.
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காயுணர்த்தினார் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காயுணர்த்தினார் என்னை இழுத்துக் கொண்டீரே. சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காயுணர்த்தினார் என்னை இழுத்துக் கொண்டீ. அநாதி ஸ்நேகத்தால். ஆமென். எஸ் ஜீசஸ். ஆண்டவரே, என்னை இழுத்துக் கொண்டி. சேர்ந்து சொல்லுங்க, என்ன அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு, உங்க அன்பு பெரியது. இயேசுவே நல்லவரே, பெரியது, உங்க அனாதையாக அலைந்த என் தேடி வந்தீரே, அன்பு காட்சி அரவணைத்து காத்து கொண்டீரே. அனாதையாக அலைந்த என் தேடி வந்தீரே, அன்பு காட்சி அரவணை காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு, உங்க அன்பு பெரியது. நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லா இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. நிகரில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லா இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. சொல்லுங்க, உங்க அன்பு பெரியது. ஆமென். உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கையை தட்டி தேவன் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அந்த அன்புக்கு ஈடா வேற ஏதாவது இருந்த கையை தட்டாதீங்க. அந்த அன்புக்கு ஈடா உங்கள்ட்ட ஏதாவது இருந்த கையை தட்டாதீங்க. இல்ல தீர்மானம் எடுத்தீங்கன்னா கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் அன்பை பார்த்து மகிமைப்படுத்துங்க. மனிதன் அன்பு உன்னை உதறி தள்ளிடும். மனிதன் அன்பு உன்னை வேண்டாம் என்று விட்டு ஓடிடும். ஆனால் இயேசுவின் அன்பு நீ எவ்வளவு புறக்கணித்தாலும், எவ்வளவு பின்மாறி போனாலும், எவ்வளவு அவரை விட்டு விலகி போனாலும், அவர் ரத்த பாதாளத்துக்கு
போய் விட மீட்டு கொண்டு வருகிற வல்லமை, அவர் ரத்தம் பாதாளத்துக்கு போய் மீட்டு கொண்டு வருகிற வல்லமை, அந்த ரத்தத்தில் அன்பு உண்டு, அந்த ரத்தத்தில் மீட்பு உண்டு, அந்த ரத்தத்தில் வல்லமை உண்டு. இப்படியா இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தில் ஒரு வல்லமை, ஒரு விடுதலை, ஒரு மீட்பு, அன்புக்கு அடையாளமாக சிந்தப்பட்ட ரத்தம், அன்புக்கு அடையாளமாய் சிந்தப்பட்ட ரத்தம். இதோ என் மகனை உனக்காய் கொடுக்கிறேன், அவர் உனக்காய் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தர், 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 பரிசுத்த தேவன். தெரியுமா அவர் எவ்வளவு அருமையானவர். அவர் ரத்தத்தில் மீட்பு உண்டு சகோதரியே, அவர் ரத்தத்தில் விடுதலை உண்டு சகோதரனே, அவர் ரத்தத்தில் சந்தோஷம் உண்டு மகளே. அவர் சிந்தின ரத்தத்திலே எல்லா மேன்மையான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு நித்திய ஜீவ தேவர் சிந்தின ரத்தத்தினாலே உனக்கு சந்தோஷம், அவர் சிந்தின ரத்தத்தினாலே உனக்கு விடுதலை, அவர் சிந்தின ரத்தத்தினாலே. கர்த்தர் இவையெல்லாம் செய்தது அவர் அநாதி சிநேகம், அவரோட அநாதி சிநேகம், அவரோட அநாதி சிநேகம். அவர் சும்மா வரல, நம்ம இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததுனாலே, இயேசு நமக்காய் கொடுக்கப்பட்டார். பிதா நம்மை அன்பு கூர்ந்ததுனாலே இயேசு நமக்காய் கொடுக்கப்பட்டார். கொடுத்தவர் சாதாரணமானவர் அல்ல, நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். நம் குறைகள் தேவனுக்கு தெரியும், நம் பாவங்கள் தேவனுக்கு தெரியும். என்ன மறைச்சு வச்சாலும் கர்த்தருக்கு புரியும். இவையெல்லாம் அறிந்த தேவன் இதோ உனக்காய் கருணை உள்ளத்தோடு, உனக்காய் கருணை உள்ளத்தோடு, உனக்காய் இலகிய மனதோடு, உனக்காய் இலகிய மனதோடு கர்த்தர் கண்ணீரோடு நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயோ என் மகளை மன்னிச்சிடுங்க அப்பா, என் மகனை மன்னிச்சிடுங்க அப்பா, நான் சிந்தின ரத்தம் வீணாய் போக கூடாது, இவர்களை மன்னிங்க என்று சொல்லி நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரன், சகோதரனே, அந்த அன்புக்கு ஈடே இல்லை, அந்த அன்புக்கு ஈடே இல்லை, அந்த அன்புக்கு இணையே இல்லை, அந்த அன்புக்கு மாதிரியே கிடையாது. அந்த அன்பை போல் வேற அன்பை காண முடியாது, அந்த அன்பை போல் வேறு அன்பை காண முடியாது. அவர் அன்பு பிரதானமான அன்பு, அவர் அன்பு மீட்பின் அன்பு, அவர் அன்பு தாங்குகிற அன்பு, அவர் அன்பு சகலத்தையும் செய்கிற அன்பு. இப்படியாய் நம்மேல் அன்பு செலுத்தின கர்த்தர் நம் தேவனாய் இருக்கிறார். இப்படியாய் செலுத்தின அன்பு சகலத்தையும் தாங்குகிற அன்பாய் இருக்கிறது. சகோதரன், சகோதரியே, ஆண்டவரே உம்மை நேசிக்க, தகப்பனே உம்மை நேசிக்க எங்களுக்கு கற்று தாரும் ஆண்டவரே. தகப்பனே உம்மை நேசிக்க எங்களுக்கு கற்று தாரும் ஆண்டவரே. தகப்பனே உம்மை நேசிக்க எங்களுக்கு கற்று தாரும் ஆண்டவரே. தகப்பனே நோவாவை போல் நான் ஒழுங்கில்லை, ஆபிரகாமை போல் நான் விசுவாசி இல்லை. தகப்பனே என் விசுவாசம் குறைவுள்ளது ஆண்டவரே, ஆண்டவரே என் விசுவாசம் குறைவுள்ளது ஆண்டவரே, என் விசுவாசம் குறைவுள்ளது ஆண்டவரே. நான் நானாக இல்லை என்று சொல்லுங்க வாங்கலாம், நான் நானாக இல்லை என்று சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க வாங்கலாம். ஆண்டவரே என்னிடம் குறைபாடுகள் உண்டு, என்னிடம் மறைவான பாவங்கள் உண்டு, என்னிடம் மறைவான அக்கிரமங்கள் உண்டு, நான் என்ற ஒரு காரியம் என்னிடம் உண்டு. அப்பா என்னை மன்னியும் என்று சொல்லுங்க, எனக்கு மன்னியும் என்று சொல்லுங்க. அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுங்களேன். நானாகவே வந்து நிற்கிறேன் சொல்லுங்க. நானாகவே வந்து நிற்கிறேன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீர். சொல்லுங்க. நீ நானாகவே வந்து நிற்கிறேன் பிரசன்ன
மரியாதை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி ஆளாகி வந்து நிற்கிறேன். சொல்லுங்க அவரை பார்த்து, நான் நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து சொல்லுங்க, நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரா? இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? சொல்லுங்க, இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? கர்த்தர் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி, ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி, ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி, அவரோட ஒரே பேரான குமாரனை, அவரோட ஒரே பேரான குமாரனை நமக்காய் தந்தருளி அந்த பாரமான சிலுவையை சுமந்து, அதோ அவர் சொல்லுகிறார், எனக்காக நீ அழாதீர்கள், உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் நீ கண்ணீர் விடுங்கள் என்று சொல்லி, அந்த நேரத்தில் கூட கர்த்தர் உனக்காகவே யோசிக்கிறார் என்று சொன்னார். யோசித்து பாருங்க, கர்த்தர் சமூகத்துல வந்து ஒப்பு கொடுக்கும் போது நீ யாரா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி இவர்களை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்காக சகலத்தையும் முடிந்தது என்று சொல்லி சொல்லுகிற ஒரு உத்தம தேவனை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒரு அன்பான கர்த்தர் நமக்கு தேவனா இருக்கிறார். ஆண்டவரே, இப்படியாய் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளே, ஆண்டவரே, எங்களிடம் எந்த நல் குணங்கள் கிடையாது, நல் காரியங்கள் கிடையாது. நாங்கள் ஆபிரகாமை போல அல்ல, நாம் யாக்கோபை போல அல்ல, நாம் தானியேலை போல அல்ல. ஆனாலும் எங்கள் மேல் எவ்வளவு அன்பு ஆண்டவரே. தகப்பனே, மரியாதை போல அல்ல, எலிசபெத்தை போல நல் குணங்கள் என்னிடம் அல்ல ஆண்டவரே. என்னிடம் எல்லாம் தேவையில்லாத அழுக்கான கந்தைகள் மட்டும் இருக்கிற என்னை ஏனப்பா இவ்வளவு நேசிக்கிறீங்க? ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரி. அதற்கான பாத்திரராய் நாம் இல்லாத போதிலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிற காரணம் என்னவென்று அறிந்து கொள். நான் கெட்டு போக கூடாது, என் ஜீவன் வீணாய் போக கூடாது, நான் நித்தியத்துக்கான பங்காளனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்காய் ரத்தம் சிந்தி, நமக்காய் பரிந்து பேசி, கர்த்தர் நமக்காய் மீண்டும் வருக நிச்சயித்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு மீண்டும் வர நிச்சயித்திருக்கிறார். அவர் வரும்போது அவரோடு கூட நீயும் எழும்ப போகிறாய். அவரோடு கூட மறைரூபமான சரீரம் நீ பெற்றுக் கொள்ள போகிறாய். இவைக்கெல்லாம் காரணம் கர்த்தரோட அநாதி ஸ்நேகம், கர்த்தருடைய அநாதி ஸ்நேகம். ஆண்டவரே, எங்களை நேசித்ததுக்காக, எங்களுக்காக மீண்டும் வருகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலன்படுத்தி காத்து கொள்ளுங்க தகப்பனே. முழு ஆராதனையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. உமக்கு பயந்து நடக்க, உமக்கு பயந்து ஆராதிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை சோடுங்க, ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சங்கீதம் 53, Psalm chapter 53, verse 1 to 9. சங்கீதம் 53. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய சங்கீதம் 53, 1 முதல் 6 வரை மாறி மாறி வாசிப்போம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து
அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனுக்கு உணர்வுள்ள உண்டு என்று பார்க்க தேவன் பரலோகத்து மனுப்புத்தரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காருக்கு அறிவில்லையா? அப்பத்தை பற்றியது போல என் ஜனத்தை பற்றிக்கிறார்களே, அவர் தேவனை தொழுது கொள்வதில்லை. உனக்கு விரோதமாய் பாலமிறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணும்படியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். சேர்ந்து வாசி. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் நம்முடைய ஜனத்தின் சிறைப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். மகளாத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்படும்படி தாவீதினால் பாடப்பட்டு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதத்தின் தலைப்பை நாம் பார்க்கும்போது, ஏமாற்றுகிறவர்களுக்கு இறைவன் நியாயாதிபதியாக இருக்கிறார். யாருக்கு? ஏமாற்றுகளுக்கு தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறாராம். ஆமென். சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் ஏமாற்றுகிறார்கள்? யார் ஏமாற்றுகிறார்கள்? இந்த வசனத்தை பார்க்கும்போது, ஒரு காலத்தில் தேவன் இல்லை என்று, கடவுள் இல்லை என்று நாத்திக கொள்கையிலே இந்த வாலிப வயதில் கொஞ்சம் ஆட்டம் போடுறது இயற்கை எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்தது. நான் ஃபாஸ்டர் மகனாக இருந்து கூட அந்த வாலிப வயதில் கொஞ்சம் தடுமாறினேன். கடவுள் இல்லை என்று என் தகப்பனுக்கு விரோதமாக ஹிப்னாட்டிஸில் நான் பேய ஓட்டினேன். அவர் ஜபத்தில் பேய ஓட்டுவார், நான் என்ன பண்ணுவேன்? ஹிப்னாட்டிஸில் பேய் ஓட்டுவேன். அப்போ அவ்வளோ மாறுபட்ட கருத்து உள்ளவனாக இருந்தேன், தேவன் இல்லை என்று சொல்லி. அதுக்காகத்தான் அந்த வசனம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வேறு விதமாக என்னோடு கூட பேசுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் வீழ்ந்து போவதற்கும் விசுவாசத்தில் வளராமல் இருப்பதற்கும் என்ன காரணம்? நாம் வீழ்ந்து போவதற்கும் விசுவாசத்தில் இல்லாமல் போவதற்கும் என்ன காரணம் என்பதை நம்மை நாமே சோதித்து அறியும்படியாக அநேக வசனங்கள், நம்மை சோதித்து அறியும்படியாக வேத வசனங்கள் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. முழு இருதயத்தோடும், முழு பலனோடும், முழு ஆத்மாவோடும் நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் என்ற வசனத்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் நம்பிக்கை விசுவாசம் வைத்திருப்பதான் இடைவிடாமல் ஜெபிப்பது. ஏனென்றால் எங்கேயோ டாய்லெட்டுக்கு போகிறாங்க போய் ஜெபம் பண்ணுப்போம் இல்லை, எங்கே போனாலும் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். எல்லாவற்றிலும் நல்ல விதமாக இல்லை, இயற்கை கழிவை கூட சுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் இருக்கிறார் நம்பிக்கையில் தான் போகிறோம். அது கூட ஜபம் தான். அங்கே கூட ஜபிக்கிற மாதிரி தான் அர்த்தம்.
எல்லா நேரத்திலும் என் ஆண்டவர் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். ஏனென்றால் இயேசு என்று சொல்வதற்கு முன்னதாக இம்மானுவேல் நமக்கு பிறப்பார் என்றுதான் வேதத்தில் அறிவிக்கப்பட்டது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மேசையா என்றால் இயேசு. இரட்சகர் என்றாலும் இயேசு. இயேசு என்றால் இரட்சகர் என்று அர்த்தமாம். மேசையா என்றால் இயேசு என்ற அர்த்தம். இயேசு என்றால் இரட்சகர் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இவ்விதமாக இருக்கிறது. சிறு வயது முதற்கொண்டே நான் அறிந்ததினாலே என் சின்ன வயதில் ரொம்ப தைரியசாலியாக இருந்தேன். என் குடும்பத்தில் எங்கன்னா கூட நைட்டில் ஒண்டியாங்கன்னா அனுப்புனாக்க போக மாட்டாங்க. என்ன அனுப்புவாங்க? நான் போவேன், கடைக்கெல்லாம் ஓடுவேன். அவங்களுக்கு இருக்குன்னா பயம். அந்த காலத்தில் நிறைய பேய் பிசாசு கதைங்கெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் எதை கேட்டாலும் நான் முதன்மையாக போவேன். காரணம் என்னவென்று சொன்னால் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்ற வைராக்கியத்தில் இருந்தேன். தடுமாற்றம் வாலிப வயதில் ஏற்பட்டது. விழுந்தேன், அறிந்தேன், நின்றேன். ஆமென், ஆமென். ஏன் நின்றேன்? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுக்கணும், இறக்க பெறுவான். இப்படியே இருந்தால் என் வாழ்வு நிலையாக இருக்காது. நான் அறிக்கை செய்து மாற்றத்துக்கு வர வேண்டும். இல்லை என்றால் நாம் நித்திய ஜீவனை பெறவும் முடியாது, ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரன் மகன் என்று சொல்லவும் முடியாது என்பதனாலே நான் அறிக்கையிட்டேன். பாவ அறிக்கையிட்டு என்னை புதுப்பித்து கொண்டேன். பாவை அறிக்கை இடாததுக்கு முன்பதாக என்னிலே பாதி கடவுள் இருக்கிறார், பாதி பிசாசு இருக்கிறான் என்று எண்ணினேன். ஆமென். இங்கே நாம் பார்க்கும்போது தேவன் இல்லை என்று மதிக்கடன் தன் இருதயத்தை சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இல்லை? அப்போ அவன் சொல்லலாம் கடவுளை வணங்குற முட்டாளனா? அவன் சொல்றதுக்கு முன்னாடி, அவன் பிறக்கிறதுக்கு முன்னதாக எழுதிட்டு இருக்குது கடவுள் இல்லைன்ற முட்டாளன். நான் அந்த முட்டாள் சொல்றதுக்கு முன்னால தேவன் இல்லை என்று முட்டாள் தன் இருதயத்தில் சொல்லுகிறான். மதிக்கடன் என்ன? முட்டாள். அவன் முட்டாள்னா இதில் மதிக்கடன் இருக்குது. ஆகினால இது சத்திய வேதம். ஆகினால் நான் பயந்து நடக்க வேண்டும், விசுவாசித்து நடக்க வேண்டும். நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஏன்? அவர் இம்மானுவேலராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். நம்மை பாவத்திலிருந்து நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்து இருக்கிறார். ஆகினால நம்ம எப்போதும் ஆண்டவர் நம்மோடு கொடுக்கிறார். நம்ம என்ன காரியம் செய்கிறோமோ எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சில ரகசியங்களை கூட நான் உங்களுக்கு மத்தியில் சாட்சியாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வாலிபத்தில் செய்த தவற்றை எல்லாவற்றையும் நான் ஆலயத்தில் சொல்லிவிடுறேன். ஒரு சிலர் கேட்டாங்க, இதெல்லாம் கூட நீ இதெல்லாம் சபையில் சொல்லிடுறியா? ஆமாம், நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். என் ரகசியங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது. இல்லை, வெளிப்படாத ரகசியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எப்படி ஆகிலும் வெளியே கொண்டு வந்துடுவார். ஏன் அதை கொண்டு வந்தேன் என்றால், அதை அறிக்கை செய்து விட்டதனால்தான் தேவனுடைய இரக்கத்தை நான் பெற்றவனாக இருக்கிறேன். உங்கள் உள்ளத்தில் இன்னும் மறைவான ரகசியங்கள் வைத்துக்கொண்டு மறைவான பாவங்களை செய்து கொண்டிருந்தால் தேவன் இல்லை என்ற எண்ணம் உங்களில் இருக்கிறது. தேவன் இல்லை என்ற எண்ணம் உங்களில் இருக்குது என்று சொன்னால் நீங்கள் முட்டாள்கள். என மதிக்கடன் என்று சொல்லப்படுகிறது. தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட்ட மக்கள். ரட்சிக்கப்பட்ட மக்கள் என்றால் அறிவுள்ள மக்கள், அறிந்து கொண்ட மக்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ரட்சிக்கப்படாத மக்கள் என்று சொன்னால் அறிவிலிகள், முட்டாள்கள், தேவனை அறியாதவர்கள், மதிக்கடர்கள் என்று அர்த்தம். ஆகினாலே தேவன் எந்த இடத்திலே இருக்கிறார் என்பதை நாம் முன்னர் கொள்ளும். இதை விசாரிக்க முடியாதான் இந்த தலைப்பு விதமாய் கொடுக்கப்பட்ட ஏமாற்றுவர்களுக்கு இறைவனே நியாயாதிபதி. அப்படி யாருக்கும் தெரியவில்லை என்று தெரியாமல்
மனிதருக்கு தெரியாமல் செய்கிற பாவங்கள் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் அவர்களுக்கு நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். வசைகளா என்ன வசனம்? தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒருவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அல்லேலூயா. தேவனை தேடுகிறவர் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடும் உணர்வுள்ளவன் இருக்கிறானான்னு சொல்லிட்டு அவர் பரலோகத்தில் வாசம் செய்கிற தேவனா இருந்தாலும் கூட இங்கே உன்னை பார்க்கிறாராம். அதுக்கு தான் அவருக்கு பேர் என்ன பேரு? அவர் என்னை காண்கிற தேவன். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எங்க போனாலும் எங்க ஒளிந்து கொண்டாலும் எந்த இடத்துல மறைவாயிருந்தாலும் ஆண்டவர் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். 3, அவர்கள் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனையும் இல்லை. அக்கிரமக்காரருக்கு அறிவில்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறது இல்லை. ஆமா, அக்கிரமக்காரர்களுக்கு அறிவில்லையா? அக்கிரமக்காரர்களுக்கு அறிவில்லையா என்ற அக்கிரமம் செய்கிறவர்கள் தேவன் இல்லை என்று, என் ஆண்டவர் தான் கடவுள் என்று அவள் அறியாமல் இருக்கிறார்கள். யார் கடவுள் இல்லை என்று வருகிறார்களோ அவளுக்கு நிற்க வைத்து, நீ வணங்குற தெய்வம் தானா நான் வணங்குகிறேன் என்று உறுதிப்பட என்னால் சொல்லப்படு. நேற்றைய தினத்திலே ஈரான் அதிபர் சீனியர் தளபதி காமெனி சுட்டு கொண்டு விட்டார்கள். அதை அந்த நாடு மறுத்தது. அதன் பிறகு 40 நாள் துக்கம் கொண்டாடுகிறதாய் போட்டிருக்காங்க. எத்தனை பேர் செய்தி பார்த்தீங்க? ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் நீங்கள் இந்த ஏஞ்சல் டிவியும் கொஞ்சம் மெசேஜும் செய்திகளும் பாருங்கள், கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். அங்கே தீர்க்கதரிசனம் என்னென்ன உரைக்கப்பட்டதோ அதெல்லாம் நிறைவேறி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் மோடி அங்கே போனார், இஸ்ரவேலோடு ஏன் நெத்தானியாவோடு உறவு கொண்டார் என்பதை குறித்து நேற்றிலிருந்து எனக்கு ரொம்ப தலை சுற்றலாக இருக்கிறது. ஆண்டவர் இன்னும் அதை வெளிப்படுத்தவில்லை. எனக்கு இது பெரிய கலக்கமாக இருக்கிறது. ஏன் மோடியும் நெத்தானியாவும் ஆண்டவர் இணைத்தார் என்று பார்க்கும்போது கொஞ்சம் ஏன் ட்ரம்ப்பை விட்டுட்டு நெத்தானியாகிட்ட நேராக ஓடுகிறார். இன்றைக்கு உலக யுத்தம் வந்தால் எம்முனையிலிருந்து யுத்தங்கள் நடக்கும். யாரால் தேவனுடைய இஸ்ரவேலை காக்கிறவர்கள் என்பதை பார்க்க குழப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் குழப்பமான சூழ்நிலை உருவாகும். ஆண்டவர் வருகையிலே இவை அத்தனையும் நடக்கும். ஆகினாலே ஏதோ கிறிஸ்துவம் என்பது நாட்டுக்கு வந்து ஆராதனை செய்துவிட்டு போகிற காரியங்கள் அல்ல. அது ஜீவன் வாழ்க்கை. நம் வாழ்க்கையோடு நம் ஜீவனோடு இணைந்திருக்கிற ஒரு வேதம்தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகினாலே பாருங்கள், நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் வருகைக்கு சமீபமான அடையாளங்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் பாளையமிருகனுடைய எலும்புகளை தேவன் சிதறடிக்க பண்ணபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். ஆமென். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். ஒரு பலசாலி என்று நாம் பயந்து கொண்டிருப்போம், ஜெயிக்க முடியாது என்று இருப்போம். ஆனால் அவங்களை ஜெயிச்சிருப்போம். எப்படி ஜெயிச்சிருப்போம்? இந்த வசனம் எதை சொல்லிட்டோமா? ஐயோ நம்மளாம் முடியாது. ஆனால் முடியாதுன்ற சொல்கிற நம்ம ஜெயிச்சிட்டுப்போம். காரணம் என்னன்னு சொன்னால், கோலியாத்தை வெல்ல முடியாது, கொக்கரித்தான். எல்லாம் நினச்சிருந்தாங்க, தோத்துருவோன்னு நினச்சான். அப்போ என்ன பண்ணிட்டான் சவுல்? என் பொண்ணை கொடுக்குறேன், ஆட்சி கொடுக்குறேன், அவன் செல்வந்தன் ஆக்குறேன் நல்லா சொன்னான். இல்லை, ஏன் பயந்துட்டான் சவுல் தோக்குறேன்னு. ஆனால் தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஐயோ, அந்த சிங்கத்தை அச்சு போட்டது போல, அந்த கரடியனை அச்சு போட்டது போல
நான் இவனை கூட ஆட்சி போட்டுருவேன் நம்பிக்கை வைத்தான். ஏன்? என் சின்ன பையனா உள்ளத்தில் இருப்பது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யுத்தம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. அதனால அவர் யுத்தம் செய்வார் என் நம்பிக்கையோடு வைத்தன. அவ்விதமாகத்தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். உனக்கு விரோதமாய் பாலம் இறங்கினுடைய எலும்புகளை தேவன் சிதறடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். காமெனி சொன்னா அப்படி அழிச்சிடுவேன், இஸ்ரேல் அழிச்சிடுவேன், அமெரிக்காவும் அழிச்சிடுவேன், யுத்தத்துக்கு வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான். இன்றைக்கு செய்தி என்னவென்று சொன்னால் பழி வாங்கும் படலம் அதிகமானது. இன்றைக்கு இஸ்லாம் நாடுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து அழிக்க முடியாய், கிறிஸ்தவத்தை அழிக்க முடியாய் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவள் ஆலோசனை செய்வார்கள். அல்லேலூயா. ஆகினால் என்ன பண்ணியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீர் அவர்களை வெட்கப்படுத்தினாய். தேவன் வெறுத்துட்டார். யார? காமேனிய வெறுத்துட்டார். அதனால அவன் வெட்கப்பட்டு போனான். இதான் நம்ம விசுவாசத்தில் எடுக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் ஏன் நமக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆமென். கடைசி வசனம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாக்கும். அல்லேலூயா. யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்படி என்ன சுருக்கமா? வெற்றி நமது. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு களிப்பும் யாக்கோபுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதனால தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டா. சாட்சிக்கான நேரம் சீக்கிரம் இன்னைக்கு 10 மணிக்குள்ளே கொடுத்துடலான்னு பார்த்துக்கிறேன். சொல்லுமா. நானே சொல்லிட்டா? கர்த்தருக்கு கொடான கொடி நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என் தேவனுக்கு நான் உகந்த தூபமும் உகந்த கிருபையாய் இருக்கிற மகள். நேற்று தினம் 1-2 நாளாகமம் 2 Chronicles 7:14 எழுப்புதல் உண்டாகணும்னா நம்ம என்ன செய்யணும்? 2 நாளாகமம் 2 Chronicles 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவர்களின் தேசத்திற்கு சேமங்களை கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னால இருக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு சேமம் வரணும்னா நல்லா சொல்லுங்க, இல்லைன்னா இப்படியே இருங்க, பிரச்சனை கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்குள்ள எழுப்புதல் உயிர் உள்ள ஜீவனை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உயிருள்ள இருக்கிறவர்களை தேடிக்கொண்டு வருகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னும் மரித்தவர்களைப் போல வாழுகிறவர்கள் அநேக இருக்கிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் உயிருள்ள இருக்கிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டு வருகிறார். ஏன்னா அநேக கிறிஸ்துவர்கள் என்று சொல்லியும் இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களை கொண்டுதான் கர்த்தர் இதை சொல்லுகிறார். என்ன சொல்றாருங்க? படிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அல்லேலூயா. அல்லேலூயா. உன் குடும்பத்திலையும் உன் சபையிலும் உன் வாழ்க்கையிலும் நீ எழுப்புதல் காணு. அது முதல் கேள்வி கேட்கணும். உங்க வாழ்க்கையில எழுப்புதல் எதிர்பார்க்கறீங்களா? இல்ல, நல்லா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. எழுப்புதல் எதிர்பார்க்கறீங்களா இல்லையா? இல்ல இப்படியே இருந்துறீங்களா? நேற்று ஜெய்சன் வீட்டுல மனோஜ் வீட்டுல ஜெப கூட்டம் இருந்தது.
நான் போயிருந்தோம், வாலிப பிள்ளைகளோடு கூட நாங்கள் அங்கே ஜெப கூட்டத்துக்கு போயிருந்தோம். 2 கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? இன்னைக்கு செத்தா நீ எங்க போவ? இன்னைக்கு மரித்தால் நீ எங்க போவ? 2வது கேள்வி, கடவுளுக்கும் உனக்கும் உறவு எப்படி இருக்கு? கடவுளுக்கும் உங்களுக்கும் உறவு எப்படி இருக்கு? சரியா? உணர்த்தரை கேட்கிறேன். ஐயா பீனு, உனக்கும் கர்த்தருக்கு எவ்வளவு உறவு? எவ்வளவு சொன்னேன்? 4. 5ல் லிமிட் சொல்லிப்பா. எவ்வளோ? 5ல் உனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு எவ்வளோ நீ மதிப்பிடுவேன்னு கேட்டேன். அப்போ பீனு 4, கொஞ்சம் பேர் 1ன்னாங்க. ஆகாஷ் 1ன்னா இல்லையா? 2, ஆகாஷ் 2, கொஞ்சம் பேர் 3, கொஞ்சம் பேர் 2.5. இந்த 2, 1.5, 2 எல்லாம் இருக்குது பாரு, அதெல்லாம் தேராது. ஏன்னா உணர் நாளைக்கு வந்து நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன்னு அந்த கராக்கி. அது இந்த 1, 2ன்னு சொல்றாங்க பாத்தியா? உனக்கும் கர்த்தருக்கும் உறவு எப்படி இருக்குன்னு உடனே நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கல, செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறேன் பாத்தியா? அவங்க வந்து எப்படின்னா, நாளைக்கு வந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், நாளைக்கு நான் மனம் திரும்புறேன், இல்ல ஒரு நாள் வரும், அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த நாளுக்காக காத்திருக்கிறவர்கள் அவருக்கு நான் சொல்றேன், நீ இன்னைக்கு மரித்தால் அந்த நாள் உனக்கு மீண்டும் வராது. தெரியுமா? புரியுதுங்களா? நீ நாளைக்கு மனம் மாறுறேன், நாளைக்கு நான் விட்டுறேன் இந்த பழக்கத்தை, நாளைக்கு நான் நீதிமானா இருக்கிறேன், நாளைக்கு நான் பொறுப்புள்ளவனா இருக்கிறேன் சொல்லினா நாளைக்குன்னு வராது. உனக்கு தெரியுமா? நீ இன்னைக்கே மனம் திரும்பினால் தான் எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு சபையிலும் வாழ்க்கையிலும் எழுப்புதல் வேணும்னா நீ இன்னைக்கே மன திரும்பு, இன்னைக்கே முழுமையாய் ஒப்புக்கொடு. அதுதான் 4ஆம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனத்தாண்மையோடு என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணும். மனத்தாண்மையோடு ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும்? பொல்லாத வழியை விட்டு ஜெபித்து அவர் முகத்தை தேடு. முதல்ல உனக்குள்ள ஒரு எழுப்புதல் வேணும்னா சாட்சி கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக்கொடு. சாட்சி ஒப்புக்கொடு. உன் பெருமை, உன் கார் எல்லாத்தையும் விட்டு ஒப்புக்கொடுத்துடு. எங்க ஒப்பு கொடுக்கணும்னா குடும்பத்துல எப்படி ஒப்பு கொடுப்ப? குடும்பத்துல பிரச்சனை வருது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல யார் விட்டு கொடுக்கறது? ஹஸ்பண்ட் தான். அது ஏதிட்டு இருக்குதுல்ல? இல்லைங்க, இந்த பக்கம் கேட்கலாம், இந்த பக்கம் சொல்லுங்க, யார் விட்டு கொடுக்கறது? ஏதிட்டு கிடையாது கூட. அது என்னன்னா, அது டிஃபால்ட்டா அப்படித்தான். அது டிஃபால்ட்டா அப்படித்தான். நீங்க சொல்வீங்க நாங்க தான் விட்டு கொடுக்குறோன்னு, இவங்க என்ன சொல்லுவாங்க? அதுவும் ஏதிட்டாங்க இருக்கு. சரியா? டிஃபால்ட்டா யார் விட்டு கொடுக்கறது? நாங்க விட்டு கொடுத்தாலும் நீங்க தான் விட்டு கொடுக்குறீங்க. சரியா? இப்போ நாங்கள் விட்டு கொடுக்கலனாலும் நீங்கள் தான் விட்டு கொடுக்குறீங்க. இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், யார் விட்டு கொடுக்குறாங்கன்னு பிரச்சனை கிடையாது, விட்டு கொடுக்கறது கிடையாது. அதுதான் பிரச்சனை. ஒருத்தர் விட்டு கொடுத்தாலே பிரச்சனை மாறிடும். ஆனால் என்ன ஆகுதுன்னா, 2 பேரும் விட்டு கொடுக்கறது இல்லை. 1986 இல்லை 1946 2 கப்பலும் ஒரே போர்ட்டுக்கு நோக்கி போகுது. 2 கப்பல், பெரிய கப்பல் ஒரே போர்ட்டுக்கு நோக்கி போகுது. அப்போ அந்த 2 கப்பல் கேப்டனும் பார்க்குறாங்க, இவனும் ஆரன் அடிக்கிறான், அவனும் ஆரன் அடிக்கிறான். இவன் என்ன நினைக்கிறான், நான் ஆரன் அடிக்கிறதால இவன் விட்டு கொடுக்கான், இவன் ஆரன் அடிக்கிறதான் இவன். 2 பேரும் அவன் இவனை விட்டு கொடுக்குவாங்கன்னு சொல்லி 2 பேரும் என்ன பண்ணாங்க, ஒரே இடத்துக்கு இடம் கொடுக்காம வந்ததுனால 120 பேர் செத்து போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போல தான் உங்க வாழ்க்கையில நீங்க விட்டு கொடுக்காம வாழ்ந்துட்டீங்கன்னா உங்க குடும்பத்தில் எழுப்புதல் வராது. தாழ்மையோடு விட்டு கொடுங்க. என்ன நடந்தாலும் தாழ்மையோடு நீங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கர்த்தர் உங்க குடும்பத்தை நேசித்து ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். முதல் எழுப்புதல் குடும்பத்தில் ஆரம்பிக்கும் போது தான் அது சபையிலும் வரும். உங்க குடும்பத்தில் சமாதானமா இருந்தால் தான் சபையிலும் சமாதானமா இருக்கும். ஒரு எழுப்புதல் சபையில நம்ம காணணும்னா உங்க குடும்பத்தில் சமாதானமா இருக்கணும். பிள்ளைங்க, அப்பா, கணவன், மனைவி, பிள்ளைங்க, பெண்ணு, சொந்த பந்தம், உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கும் போது சபை வளராது. சபை வளரவே வளராது. அழுகையை நோக்கி தான் போகும். ஏன்னா பிரிவினை கர்த்தர்கிட்ட பிடிக்காத ஒரு காரியம். எழுப்புதலுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் ஒன்றாய் இணைந்து வாழ்வது. ஆமென். நீ ஒன்றாய் இணைந்து வாழும்போது கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த 12 சீஷர்களும் இயேசு எடுத்துக்கொண்டார்.
எடுத்துக்கொண்ட உடனே அந்த 12 சீஷர்கள் வேற வேற வழியில திரும்பி போயிட்டாங்க. திரும்பி போனவர்கள் கர்த்தர் என்ன செய்தார்னா, ஒரு நாள் ஒரு மேராயில ஒன்றாய் இணைத்தார். புரியுதுங்களா? மேராயில என்ன பண்ணாருங்க? ஒன்றாய் என்னாச்சு? இணைந்த உடனே மேலாரில இணைந்தாங்க. என்ன ஆச்சு? பண்ண சீஷருங்க எல்லாரும் அக்கினி பொழிந்தது, பல பாஷைகள் பேசினாங்க. பேசி என்ன ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்து என்ன செய்தாங்க? ஒரு மனமா ஊழியம் செய்ய போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எழுப்புதலுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இணைதல். என்ன காரியம்? ஒன்று இணை. குடும்பத்துல ஒன்று இணைதல், சபையில ஒன்று இணைதல், சபையில ஃபெலோஷிப், சபையில ஃபெலோஷிப். அதுக்கு தான் இந்த ஜெபம் செய்ய வைக்கிறது. விட்ட உடனே வெளியே ஓடிறது கிடையாது. உன் கையை யாரோ ஒருத்தர் பிடிச்சு உனக்காக ஜெபிக்கிறாங்க பத்தியா, அது ஃபெலோஷிப். சாப்பிடுறது ஃபெலோஷிப் கிடையாது. உங்க வீட்டுக்கு வந்து நான் சாப்பிடுறது ஃபெலோஷிப் கிடையாது. இந்த சபையில உன் கையை பிடிச்சு உனக்காக பாரமா ஒருத்தர் ஜெபிக்கிறாங்களே, அது ஃபெலோஷிப், அது எழுப்புதல், அது வல்லமை, அது வளர்ச்சிக்கான நோக்கம். ஆமேன், ஆமேன். அது முதல் வளர்ச்சி எங்க பார்க்கணும்னா குடும்பத்துல. எப்படி பார்க்கணும்னா தாழ்மையில். ஆமேன். வளர்ச்சி எங்க வரும்? யார் ஒருவன் தாழ்மையில் ஒப்பு கொடுக்கிறானோ அங்கதான் என்ன உண்டாகும்? எழுப்புதல், வளர்ச்சி வரும். ஒரு எழுப்புதலை பார்க்கணும்னா குடும்பத்துல தாழ்மையோடு என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. அது அழகா சொல்ல படிக்க முடியும். அதுல என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் சரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். இப்ப பாருங்க, முதல்ல தாழ்த்தி என் முகத்தை தேடி, இப்ப கர்த்தர் சொல்றாரு பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். பொல்லாத வழினா என்னங்க? கர்த்தருக்கு விரோதமாய் சென்றது. அப்புறம் பொல்லாத வழினா என்னப்பா? இங்க பின்னால யாரும் சொல்லுங்க. பொல்லாத வழினா என்ன? சொல்லுங்க. பொல்லாத வழினா என்ன? கோபமா இருக்கிறது, அப்புறம் திருடுறது, அப்புறம் பொய் சொல்றது, அப்புறம் பொறாமப்படுறது, நேசிக்கிறது கிடையாது. பிறர் என்ன செய்யறது கிடையாது? நேசிக்கிறது கிடையாது. பொறாமப்படுறது, அருவருப்பான காரியம், பிட்டர்னஸ், கசப்பு, இவையெல்லாம் என்ன வழி? பொல்லாத வழி. பிறருக்கு தீமை நினைக்கிறது, பிறருக்கு தீமையான காரியங்களை யோசிக்கிறது, இவங்களை குறித்து பிறர்கிட்ட தவறாய் பேசுகிறது, இவெல்லாம் என்ன விஷயம்? பொல்லாதது. உன் குடும்பத்திலையும் சபையிலையும் ஒரு எழுப்புதல் உனக்கு வேணும்னா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? பொல்லாதவர்களை விட்டு நீ பின்தொடரணும். பொல்லாதவர்களை விட்டு நீ பின் திரும்பினால் மட்டுமே தான் கர்த்தர் உன் குடும்பத்திலையும் உனக்கு எழுப்புதல் கொண்டு வருவார். இல்லைன்னா பிசாசு பிள்ளை மாதிரி ஓடிடுவேன். பிசாசு உன்னை அப்படியே சாப்பிடுவான், உனக்குள்ளவே எப்பவுமே வாழுவான். ஏன்? நீ நல்லதை யோசிக்கவே மாட்டேங்கிற. பிசாசுக்கு தான் முழுமை இடம் கொடுக்கிற. அப்ப எப்படி உனக்குள்ள வளர்ச்சி வரும்? எப்படி உனக்குள்ள எழுப்புதல் வரும்? எப்ப தேசம் மாறும்? எப்ப இயேசு வருவாரு? வரவே மாட்டாரு. ஏன்னா திரும்பணும், மனம் திரும்பணும், மனம் மாறணும், தேசம் ஏற்றுக்கொள்ளணும், எல்லா இடத்துக்கும் சுவிசேஷம் பரவணும். இவைக்காக தான் கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். யாரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதுனால தான் கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ஒரு எழுப்புதலுக்காக வாஞ்சிங்க. ரெண்டாவது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 1:14 ரெண்டாவது காரியம். அப்போஸ்தலர் 1:14. இங்கே ஆமா, அங்கே அவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசு தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். முதல் காரியம், உங்க குடும்பத்திலும் சபையிலும் எழுப்புதல் வரணும்னா ஒரு மனம். என்ன வேணும்? ஒரு மனம். தாழ்மையோடு கர்த்தர் சமூகத்தில் வந்து ஒரு மனமாய் வாழ கற்றுக்கொண்டால், உங்க தவறுகள் பின்மாறி வந்தால் கர்த்தர் எதை கொண்டு வராருங்க? எழுப்புதலை கொண்டு வருகிறார். நீயும் ஒரு காரணமா இருப்பா எழுப்புதலுக்காக. இரண்டாவது காரியம் படிங்க. இப்ப
அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடு ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருப்பார்கள். இரண்டாவது காரியம், உங்க குடும்பத்திலும் சபையிலும் எழுப்புதல் வேணும்னா நீ எதுல தரித்திருக்கணும்? ஜெபம், fervent prayer. அப்படின்னா விடாமுயற்சி. ferventனா என்ன? விடாமுயற்சி. யாக்கோபை போல ஆண்டவரே நீ ஆசீர்வதித்தால் வரைய நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட மாட்டேன். ஒரு காரியம் எடுத்துக்கொள்ளுங்க, சபையின் காரியம் எடுத்துக்கொள்ளுங்க. சபையில ஒரு எழுப்புதல் உண்டாகணும். உங்க வீட்டுல எழுதி வைங்க, சபையின் எழுப்புதல். என்ன எழுதணும்? சபையின் எழுப்புதல். அந்த எழுப்புதலை நோக்கி ஜெபித்து கொண்டே வாங்க. இல்லையா, பலவீனமா இருக்கிற ஒரு சகோதரி பேரோ இல்ல பலவீனமா இருக்கிற சகோதரன் பேரோ அது எழுதுங்க. அதற்காக விடாமுயற்சி ஜெபிக்கணும். ஜெபித்த பிறகுதான் அது என்ன செய்யணும்? எரேஸ் பண்ணணும், அடிக்கணும். விடாமுயற்சி. ஒரு எழுப்புதல் வேணும்னா குடும்பமா சேர்ந்து என்ன செய்யுங்க? ஜெபிங்க. fervent prayer. அதுதான் மரியாளும் மார்த்தாலும் என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் அவரோட சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் தரித்திருந்தார்கள். ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் என்ன பண்ணாங்க? அவங்க தரித்திருந்தார்கள். அநேகர் ஜெபம் செய்வது கிடையாது. அநேகர் என்ன செய்வது கிடையாது? ஜெபம் செய்வது கிடையாது. ஜெபம் இது பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, சும்மா காலையில் ஏஞ்சி டோர்ட்ட பண்ணி இழுத்து ஸ்தோத்திரம் கிராஸ் போட்டு போயிடுறாங்க. இல்லை வீட்டுக்கு தூங்குறதுக்கு முன்னாக முட்டி கூட போடுறது கிடையாது. சில சமயம் அப்படியே பத்துக்குன்னே ஜபிக்கிறாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவ்வளோதாங்க. காத்தால ஏஞ்சா கூட ஜபிக்கிறது கிடையாது. காத்தால ஏஞ்சா கூட ஜபிக்கிறது கிடையாது. சரி, வேதனா படிக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. வேதம் புத்தகம் கூட படிக்கிறது. அப்போ எப்படி எழுப்புதல் வரும்? மரியாளும் மார்த்தாலும் அவரோட சகோதரன் குடும்பமாக இணைந்து என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டு ஜபித்தாங்க. ஒரு சபையில் எழுப்புதல் வேணும், குடும்பத்தில் எழுப்புதல் வேணும்னா ஜபிக்கணும். நீங்க ஜெபித்தால் மட்டுமே தான் எழுப்புதல் கிடைக்கும். இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், சபையில வாலிப பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் சொல்றது, உங்க குடும்பம் இல்ல நாங்க ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனா நீங்க சர்ச்சில் உங்க வாலிப பிள்ளைகள் சொல்லிட்டு எங்களுக்கு ஜெபிக்க வைங்க. எப்படி கர்த்தர் செய்வாரு? எப்படி எழுப்புதல் கர்த்தர் கொண்டு வருவாரு? ரெண்டாவது காரியம், உங்க எழுப்புதலுக்கு நீங்க என்ன செய்யணும்? எப்படி ஜெபிக்கணும்? ஒருமனப்பட்டு விடாம. எப்படி ஜெபிக்கணும்? ஒருமனப்பட்டு விடாம. fervent and persistent prayer. அழகா தமிழ்ல சொல்றாங்க, தீவிரமான மற்றும் விடாமுயற்சியை கூட ஜெபம். தீவிரமான அப்புறம் விடாமுயற்சியோட கூட ஜெபம். ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கணும்? தீவிரமா அப்புறம் விடாமுயற்சியா. பயத்தோடு ஜெபிக்கணும். அது கிடைக்கிற அளவுக்கு விடக்கூடாது. அப்படி உருக்கமா ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் எழுப்புதல் கொண்டு வருவார். அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, நேரம் இல்லை தான் சீக்கிரம் ஏதோ கதை ஏதாவது சொல்லல, பாயிண்ட்ஸ்க்கு நான் போகிறேன். மூன்றாவது காரியம், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை என்னங்க தீவிரமாகவா தீராதமாகவா? தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி விளங்க பண்ணினார்கள். என்ன பண்ண குணமர படிங்க சிஸ்டர் கிளீன் ஆப். அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஒரு வேத புஸ்தகத்தை நீங்க படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்க? தீர்க்கமா. தீர்க்கம் என்ன அர்த்தம்யா? கிளீனா. உக்காந்தவனா பைபிள் படிக்க உக்காந்தவனா எழுந்துக்க கூடாது. பைபிள் படிக்க உட்கார்ந்தீங்கன்னா எழுந்துக்க கூடாது.
படிச்சு முடிக்கிற வரலாம் ஒரு நாளுக்கு ஒரு அதிகாரம் படிக்கிறீங்களா, 2 அதிகாரம் படிக்கலாம், ஒரு 30 நிமிஷம் நான் படிக்கிறேன்னு நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அந்த 30 நிமிஷம் என்ன ஆனாலும் என்ன பண்ணாதீங்க, எழுந்துக்காதீங்க, தீர்க்கமாக உட்கார்ந்து படிங்க. நோ டிஸ்டர்பன்ஸ். உங்க வாழ்க்கையில எழுப்புதல் வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? பைபிள் படிங்க. நான் ஒன்று சொல்றேன், நம்மள மாதிரி புத்திசாலி யாரும் கிடையாது. ஆமா இல்லையா? வேற எல்லா விஷயத்துக்கும் அவ்வளோ கான்சென்ட்ரேஷன், அவ்வளோ விஷயம், அவ்வளோ தேடுதல், ரிசர்ச், எங்க போலாம், என்ன செய்யலாம், ரிசர்ச், கான்சென்ட்ரேஷன் எல்லாமே. ஒரு 1 hour உட்காந்து நீங்க செய்றீங்க பண்றீங்க, உலகத்தின் காரியத்துக்காக அவ்வளவும் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க வேலை செய்றீங்களே. இந்த வேத புஸ்தகத்தை படிக்க நீங்க எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் படிச்சீங்க? ஏன் சொல்ற உன் வேலை என்ன? டிவி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அக்கவுண்ட் புக், ஏடிஎம், பணம் வசூல், அதுதானா? உன் சபையில எழுப்புதல் வேணும்னா இந்த புஸ்தகத்துக்கு நேரம் கொடுங்க. உன் வாழ்க்கையில எழுப்புதல் வேணும், இந்த புஸ்தகத்துக்கு நேரம் கொடுங்க. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, போதும் வாழ்க்கை. இன்னைக்கு செத்தா நீ எங்க போற? அதுதான் கேள்வி அவங்க வீட்டுல. நீ செத்தா நீ எங்க போற? பரலோகம் போறியா? கிடையவே கிடையாது. நீ இதை சரியாவே படிக்கல. இந்த வசனம் சொல்லுது, so they read the book of the law distinctly and gave sense. அர்த்தம் சொல்லி. அப்படின்னா அர்த்தங்க, அர்த்தம் சொல்லி. படிக்கிற வார்த்தைக்கு, படிக்கிற காரியங்களுக்கு அர்த்தம் சொல்லு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம், சபை கூடுதலை விட்டு விடாமல். புஸ்தகத்துல இருக்கா? புஸ்தகத்துல இருக்கா? படிச்சீங்களா நீங்க? சிஸ்டர் படிச்சீங்களா? வசனம் சொல்லுது, சபை கூடுதலை என்ன பண்ணக்கூடாது? விட்டு விடக்கூடாதுன்னு வசனம் சொல்லுதா? சென்ஸ், உன் சென்ஸ் இருக்கா? புத்தி இருக்கா? புத்தி இருக்கா? புத்தி இருக்கிற நீ, சென்ஸ் இருக்கிற நீ இந்த வசனத்தை படிச்சுனா நீ சொல்லுவ, சபை கூட என்ன பண்ண மாட்டேன், நானு விட மாட்டேன். புத்தி இல்லாததுனால தான் விட்டு அலைகிறாய். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஒரு எழுப்புதல் வேணும்னா இந்த புஸ்தகத்தை படிங்க, பயபக்தியோட படிங்க. பயபக்தியோட படிக்கிற நீ அதை ஞானத்துக்கு போட்டுக்கொள்ளுங்க. Read it with sense. What is it telling to me today? இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது? என்ன பேசுது? How will I respond to this word? It is not just listening. It is not just mere listening to this word. Just don't listen to this word. Many medias have come. பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பைபிள், எல்லா மொபைல்ல வந்து இப்போ பைபிள் வந்துருச்சு. ப்ளே என்னது? ப்ளே பட்டன் இருக்குது பைபிள்ல. ப்ளே அமுத்திட்டு ஒருத்தர் குளிக்கிறான் பைபிள் படிச்சுக்கின்னு, ஒருத்தர் காமனை கழுவிக்கிறாங்க பைபிள் படிச்சுக்கின்னு, ஒருத்தர் அப்பதான் சாக்ஸ் போடுறான், வேலைக்கு போறான். வாட் ஆர் யூ டூயிங் மேன்? இல்ல வேலைக்கு ரெடியா நிக்கிறேன், ஐம் ரீடிங் பைபிள். வேர் இஸ் காட் வித் யூ? வேர் இஸ் காட் வித் யூ? கர்த்தர் எங்க இருக்கிறார் உங்ககிட்ட? சாக்ஸ் போடும்போது பைபிள் படிக்கிற? கேட்டுனே வேலை செய்யற பிரதர், கேட்டுக்குன்னு வேலை சரியா? இதுனா படமா, பாட்டா, சினிமா புஸ்தகமா? கர்த்தர் வார்த்தையால் சொன்ன வார்த்தை, கர்த்தர் வார்த்தை, கர்த்தரோட வார்த்தை இது. இதுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறாயோ அவ்வளவும் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். இதை படிக்கும் போது உட்காருங்க, நேரத்தை செலவழிங்க. ஒரு 30 நிமிஷம் நான் இன்னைக்கு உட்காடுறேன். காலையில் ஏஞ்ச உடனே ஒரு வசனம் எடுத்து படிங்க. ஒரு 10 நிமிஷம் அங்க இடத்துல முழங்காலத்தை ஜெபிங்க. வசனத்தை திருப்பி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க ஃபேஸ்புக். I'm not saying again, I'm not against Facebook, I'm not against Instagram, I'm not against any of these media. Everything is somewhere advantage for us. Good. Your business, your work, உங்க விஷயம் எல்லாத்துக்கும் Facebook media is important. But more than that, this holy Bible is important. இந்த பரிசுத்த புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படிக்கும்போது எப்படி படிங்க? புத்தகத்தை, அவர்கள் தேவனுடைய புத்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அவர்களுக்கு விளங்க பண்ணினார். யாருக்கு விளக்கம் பண்ணினார்கள்? யாருக்குங்க? ஜனங்களுக்கு, பார்த்தவர்களுக்கு. பிரதர் இன்னைக்கு நான் இதை படிச்சேன், பிரதர் இன்னைக்கு இதை நான் படிச்சேன், கர்த்தரின் இதை என்னிடம் பேசினார். எவ்வளவு பேர் பண்ணியிருக்கீங்க? ஐ எம் நாட் சேயிங் திஸ். எழுப்புதல் வேணும் பாஸ்டர், எங்க வீட்டில் எழுப்புதல் இருக்குன்னு. எங்க வீட்டில்
எங்க வீட்ல உங்க வீட்ல ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க. உங்க வீட்ல ஃபர்ஸ்ட் எழுப்புதல் கொண்டு வாங்க. உங்க வீட்ல முதல்ல தாழ்மையோடு ஒப்பு கொடுங்க. உங்க வீட்ல முதல்ல வேத ஜெபத்துக்கு நேரத்தை கொடுங்க. உங்க வீட்ல மூன்றாவது வேத படிப்புக்கு நேரத்தை கொடுங்க. அப்பதான் எழுப்புதல் உங்க வீட்ல உண்டாகும். உங்க வீட்ல உண்டாக்குற எழுப்புதலை தேச சபை கொண்டு வருவாய். சபைக்கு கொண்டு வருகிற எழுப்புதலை தேசத்துக்கு பரிவாய். எழுப்புதல் இங்க இருந்து வராது. யூ திங்க் எழுப்புதல் ஒரு பாஸ்டர் பெரிய மீட்டிங் போட்டு பிரேயர் பண்ணிட்டா எழுப்புதல் வரும்? கிடையாதுங்க. அங்க வருகிற ஆத்துமாக்கள் எழுப்புதலுக்காக ஜெபித்து வந்தாங்க. those days in America, வெளிநாட்டில் அமெரிக்கா தேசத்தில் அந்த காலத்தில் ஒரு எழுப்புதல் வருடம் என்று சொன்னார்கள். எழுப்புதல் வருடம், இயர் ஆஃப் ரிவைவல் என்று சொன்னாங்க. ஏன்னா அதே வருடத்தில் பில்லி கிரஹாம், ரெனார்ட் போகே இவர்களெல்லாம் அநேகர் சேர்ந்து கூட்டத்தை ஏற்படுத்தினார்கள். பில்லி கிரஹாம் பிரசங்கம் கேட்டேன். நான் என்ன மாதிரி கத்தி பேசல, ஸ்டான்லி பாஷ மாதிரி கத்தி பேசல, இல்ல பால் தங்கையா மாதிரி கத்தி பேசல, அவங்க மகா மாதிரி பண்ணல, யார் மாதிரியும் அவங்க பண்ணல. அவர் ஒரே இடத்துல நிலைத்து ஒரே மைக்க வச்சுட்டு பேசுறாரு. எழுப்புதல் எழுந்து கத்தல அவர் பேசுறாரு. பேசினவர்கள் பல கோடி ஜனங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. ஏன் ஏற்றுக்கொண்டாங்க தெரியுமா? அவர் வரும்போதே ரிவைவல், அவர் வரும்போதே என் உள்ளத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும் என்ற உள்ளத்தில் வந்தாங்க. நான் எனக்குள்ள ஒரு மாற்றுதல் உண்டாகணும் என்ற உள்ளத்தில் வந்தாங்க. அப்படியே வந்தவர்களை கர்த்தர் எழுப்பினார். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் கிரேட் பீப்புள், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. நீ உன் இருதயத்தை கொடுத்தால், வேத புத்தகத்தில் சொல்றது கழுதை பேசி மனிதன் கேட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காகை கொண்டு மனிதன் சின்னானா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பைபிள் சொல்றது கழுதை பேசி மனிதன் கேட்கிறான், காகை கொண்டு மனிதன் சாப்பிடுறான். பாறையில இருந்து தண்ணீர் வருகிறது. எப்படி வருகிறது? ஒப்பு கொடுத்தால் எல்லாமே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு எழுப்புதல் வேணும்னா முதல்ல நீங்க மாறணும், நீங்க ஜெபிக்கணும், உங்களுக்குள்ள தாழ்மை உண்டாகணும். அதுதான் 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14 வசனம் பார்க்கிறோமே. கர்த்தர் என்ன பண்ணுங்க? தாழ்மையாய் வாங்க, கர்த்தர் முகத்தை பாருங்க, உங்க பாவத்தை விட்டு திரும்புங்க, தாழ்மையோடு உங்க பாவ அறிக்கை செய்யுங்க, விட்டு விலகி வாங்க, எழுப்புதலை தேடுவீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வது காரியம் ஜெபிங்க. மார்த்தாள் மரியாளும் போல என்ன பண்ணுங்க? உருக்கமாக, தீவிரமாக, எப்படி தீவிரமாய் விடாமுயற்சியா என்ன பண்ணுங்க? ஜெபிங்க. 3வது காரியம் தேவ வசனத்துக்கு திரும்புங்க. 4வது காரியம் சீக்கிரம் முடிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபு 5:16. நீ திரும்ப வரும்போது ஒன்று சொல்றேன். ஜாய்சமாக்குறாங்களே, ஜாய்சமா புக்கில் வந்து பைபிளுங்க ஒரு 50 பைபிள் வசனம் படிச்சு ஏதிறாங்க. இவங்க ஜாய்சம்மா 50 பைபிள் வருஷம் படிக்கிறாங்க, படிச்சு ஒரு புக்கில் ஏதிறாங்க. நான் இங்கே உக்காந்துருப்பேன், இங்கே வந்து உக்காந்துருவாங்க, என்னை பார்ப்பாங்க, பார்த்துட்டு என்னை கூப்பிடலாமா வானாமான்னு யோசிக்குவாங்க. நான் இறங்கி போகும்போது பாஸ்டர் ஐயான்னு வாங்க, போய் உட்காந்த உடனே அந்த பைபிள் வருஷனை படிப்பாங்க. அந்த பைபிள் வருஷத்தை என்ன பண்ணுறாங்க? அவங்க படிச்சு எழுதின வசனம் திருப்பி என்கிட்ட வந்து சொல்றாங்க, படிக்கிறாங்க. அன்னைக்கு உட்காந்து ஏறக்குறைய ஒரு 20 வசனம் நானும் தாழ்மையா உட்காந்துட்டு அவங்களும் பொறுமையா படிக்கிறாங்க. அவங்களும் பொறுமையா என்ன படிக்க வைக்கிறாங்க தமிழ்ல, நானும் தமிழ்ல தத்தா புத்தான்னு படிக்கிறேன். அது ஏன் சொல்லுகிறேன்னா, அந்த ஒரு வாஞ்ச அந்த வயதிலையும் வேத புஸ்தகத்தை எழுதி படிக்கக்கூடிய அந்த வாஞ்ச. நான் சொல்றேன், நேற்று சொல்லியிருந்தாங்க பாஸ்டர்மாக்கிட்டையும் பாஸ்டர்கிட்டையும், உபவாசம் இருந்து ரெஸ்ட் ரூம்ல கீழே விழுந்துட்டு நான் சொல்றேன், அம்மா பரவாயில்லம்மா, கர்த்தர் ஏதோ கோச்சிக்க மாட்டாரு, நீங்க உபவாசத்தை விட்டுடுங்க. நான் எப்படியா செத்தாலும் அதை நான் என்ன பண்ண மாட்டேன், விடமான யோசிச்சேன். நான் நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம், இந்த அம்மா இவ்வளவு பலவீனத்திலையும் அந்த உபவாசத்தை விடாம, அந்த வேத படிப்பை விடாம இவ்வளவு வாஞ்சையா இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க என்று சொல்லி. இப்ப படிங்க யாக்கோபு 5:16. நீங்கள் சுத்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்கிற உருக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. 4வது காரியம் எழுப்புதலுக்கு. முதல் காரியம் எழுப்புதலுக்கு ஒரு மனம். என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு மனம். 2வது காரியம் என்ன? ஜெபிக்கணும், ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கணும். 3வது காரியம் என்ன? வேத புஸ்தகத்துக்கு திருமணம். வேத புஸ்தகம் என்ன செய்யுங்க? படிங்க. நீங்க எல்லாம் படிக்கிறீங்க தெரியும் எனக்கு, நீங்க யாரும் அவ்வளோ கெட்டவங்க கிடையாது. எவ்ரிபடி இஸ் வெரி குட். எப்படி படிக்கிறீங்கன்னா, அந்த கேலண்டர்ல ஒரு வசனத்தை படிச்சுட்டு
போயிடுறீங்க. மொபைலில் யாரெல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க, பீனு அனுப்பிச்சிருப்பாப்ல, அப்போ ஸ்டாட்டஸ் ஆமேன், ஸ்டேட்டஸ் ஆமேன். அல்லேலூயா. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. இன்னும் ரொம்ப நல்ல பேர் இருக்கிறாங்க நம்ம சர்ச்சில், அவங்க வந்து பாராட்டணும். யார் இருக்கிறாங்கன்னா ஸ்டேட்டஸும் பார்க்குவாங்க, பீனு போகிற மெசேஜும் பார்ப்பாங்க, படிக்கிறதும் படிப்பாங்க. என்னப்பா என்ன ஸ்டேட்டஸ், என்னப்பா இன்னைக்கு போட, நேற்று இன்னைக்கு என்ன ப்ராமிஸ் வேர்டு, 1 Peter 2:9 என்ன ப்ராமிஸ் வேர்டு? அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான, இந்த மாசத்துக்கான வாக்குத்தத்தம், அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு திருப்புவார். இதுதான் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம். அல்லேலூயா. போட்டிக்கிறாங்களா குரூப்ல? போட்டியாப்பா? எவ்வளவு பேர் ஆமென் போட்டீங்க? இதுல இருந்து தெரியுது உங்க கன்ஃபெஷன் என்ன. வேர் ஆர் யூ வித் தி லார்ட் அண்ட் தி சர்ச்? சபைக்கும் உங்களுக்கும். இப்போ வந்து காய்கறிக்கு வாட்ஸ்அப் வச்சு நிற்கிறான் அவன். வாட்ஸ்அப்ல ಅಮ್ಮ ನಾನು ಥರ್ಡ್ ಸೀಟಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ, ಈಗ ಸೆಕೆಂಡ್ ಸೀಟಿಗೆ ಬರ್ತೀನಿ. ಯಾರು ಅನ್ಪುறது? வெஜிடபிள் செல்லர். இந்த வெஜிடபிள் விற்கிறான் பாரு, அவன் வாட்ஸ்அப் வச்சுக்கின்னு வாட்ஸ்அப்ல பிசினஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா வெறும் தக்காளி 5 kg ಇದೆ, ஆனியன் 2 kg ಇದೆ. எதுல அனுப்புறான் அவன்? வாட்ஸ்அப்ல. எவ்ரிபடி இப்போ இருக்கிற எல்லாரும் பாஸ்டர் மாட்ட என்னம்மா வாட்ஸ்அப்புக்கு தான், வாட்ஸ்அப் வாட்சி பாஸ்டர் மாட்ட வாட்ஸ்அப்புக்கு தான், ஆனா ஆமென் போட தெரியாது. எல்லாத்தையும் வாட்ஸ்அப்புக்கு ஆனா ஆமென் போட தெரியாது. உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கு, நீ எல்லாத்தையும் செய்யற பாக்குற, உலக ரகசியம் உனக்கு தெரியும். ட்ரம்புக்கு தெரிகிறதுக்கு முன்ன, ஈரான் பிரதமருக்கு தெரியறதுக்கு முன்ன நம் ஜனங்களுக்கு தெரியும் எல்லாமே. அவ்வளவு அட்வான்ஸ் தாமே. ஆனா சபை குரூப்ல ஒரு வாட்ஸ்அப் எப்படி எழுப்புதல் உண்டாங்க? ஒரு மனம் கெடிலையே. ஒருத்தர் தான் போடுறீங்க, 2 பேர் தான் போடுறீங்க, ஏன் போட மாட்டேங்கிறீங்க? ஐ டோன்ட் நோ சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ. ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க புரியல. சபைங்க இது, ஒரு மனங்க இது, ஒரு குடும்பங்க இது, ஒரு குடும்பம் பண்ணும்போது நல்ல விஷயங்களுக்கு ஒத்த துணையா இருக்கணும். ஒரு வசனம் போடுறீங்களா, விஷயங்களும் பரவாயில்ல, வசனத்துக்கு பொதுவான காரியம் இல்லையா? ஒரு வசனம் ஒரு பொதுவான அந்த வசனத்துக்கு ஒரு ஆமேன் போடுறதுக்குள்ள நம்மளால முடியலன்னா எப்படி நம்ம சபையில கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார்? ஆமேன். அதான் அழகா அந்த 4வது காரியம் சொல்றாரு. படிங்க யாக்கோபு 5. சகோதரரே 5:16. நீங்கள் சொந்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பத்தி யாருக்குன்னா இங்க தெரியுமா? சிஸ்டர் ஆஷா பத்தி இந்த பக்கம் யாருக்குன்னா தெரியுமா? சொல்லுங்க, பரவாயில்ல. கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம், தெரியாம இருக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கலாம். ஆனா சபைக்குள்ள இருக்கிறவங்க போது நமக்கு ஒரு உண்மையான நண்பர் வேணும். சபையில் என்ன வேணும்? நமக்கு ஒரு உண்மையான நண்பர் வேணும். நம்ம சபை மக்கள் வந்து பாஸ்டர்கிட்ட தான் மறிக்குவாங்க. வேற பசங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இப்ப அவன் விஷயம் வந்து ஸ்ரீதர் விஷயம் வந்து பீனுக்கு தெரிஞ்சிடும். பீனு வந்து என்ன சொல்லுவான், நான் இந்த மாதிரி ஸ்ரீதர் அண்ணா பேடு ஒன்று வாங்கிட்டாரு. அப்படியாப்பா? அதுக்கப்புறம் ஸ்ரீதர் பேடு வாங்கிட்டியா தம்பி? ஆமாண்ணா. அப்போ நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் இருக்கிறாங்க அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. சபையில் we need to have a friend where we can confess our sins. சபையில் ஒரு நண்பர் வேணும். அந்த நண்பருக்கு என்ன எப்படி இருக்கணும் நண்பர்? உங்க பாவங்களை அந்த நண்பர்கிட்ட என்ன செய்யலாம்? சொல்லலாம், அறிக்கை. அந்த நண்பர் என்ன செய்வாராம்? ஜெபிப்பாரா. அந்த நண்பர் என்ன செய்வாரா? ஜெபிக்குவாரா. இப்ப சொல்றேன், இவங்களுக்கு சொல்லணும்னு ஆசை. யாருக்கு? சிஸ்டர் ஆஷாக்கு சொல்லணும்னு ஆசை. எங்க நான் அந்த விஷயத்த சொல்லி இவங்க அதுக்கு ஜெபிக்காம பக்கத்துல போய் சொல்லி அத்த பட்டாசு மாதிரி பரவிடுவாங்களோன்னு சொல்றதுக்காகவே கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, அந்த உண்மையான நண்பரை தேட விட்டுடுறோம். என்ன ஆகுதுன்னா, அது சபை வளர்றதில்ல, அது அப்படியே ஸ்டாக்னண்டா நில்லுது. சபை வளர்றது கிடையாது. சபை என்ன ஆகுது கிடையாது. இப்போ தப்பு யார் என்னன்னா, இவங்க சொல்லாததுனாலும் தப்பு கிடையாது, இவங்க கேட்காதனாலையும்
தப்பு கிடையாது. இவங்க சொன்னா என்ன பிரச்சனை, இவங்க அதை பரவி விட்டுருவாங்களோ. அப்படி இல்லாம நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு உண்மையான சகோதரிகிட்ட நம்பிக்கையோட போய், சிஸ்டர் எங்க குடும்பத்தில் எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க அதுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு உருக்கமாய் நீங்க ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும், அதுல அடுத்த பகுதி அழகா சொல்லுது. நீதிமானோட நீதிமான் செய்யும் ஜெபம் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. மிகவும் எப்படி உள்ளது, பலனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆமென். நீ ஊக்கமான ஜெபம், பிறருக்காக நீ ஊக்கமாய் ஜெபித்தால் நீ நீதிமான். அல்லேலூயா அல்லேலூயா. நீதி செய்கிற நீதிமான் கிடையாதுங்க. ஊர்க்கமாய் ஒரு பிறருக்கு ஜெபித்து, ஊர்க்கமாய் அவனுக்கு ஜெபித்து அவன் பாரத்தை சுமக்கிற பாரு, அவன் நீதிமான். அவன் ஜெபம் எப்படி இருக்கும், பலனா இருக்கும். எப்படி இருக்கும், பலனா இருக்கும். ஏன், அவன் சுமையை அவன் சுமக்கிறான். அந்த ஜெபம் பலனுள்ள ஜெபம். அல்லேலூயா. உன் சுமையை அவன் என்ன செய்யறான், சுமக்கிறான். அது பலனுள்ள ஜெபம். இன்னும் 7 பாயிண்ட் இருக்கு, நேரம் இல்ல, அதனால நம்ம அடுத்த பகுதி பார்ட் 2க்கு நம்ம அடுத்த வாரம் போவோம். பார்ட் 1 ரிவைவல். என்ன இன்னைக்கு டாபிக், எழுப்புதல். எழுப்புதலுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும், ஒரு மனம். சபையில என்ன இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். ரெண்டாவது என்ன வேணும், ஜெபிக்க வேண்டும். என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்கணும். ஒருத்தருக்கு என்ன செய்யுங்க, ஜெபிக்கணும். ஊர்க்கம், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இல்ல, நீங்க முதல்ல ஊர்க்கமாய் விடாமுயற்சி என்ன செய்யுங்க, ஜெபிக்கணும். மூன்றாவது, வேத புஸ்தகத்தை தயவு செய்து இந்த புஸ்தகத்தை சொன்ன மாதிரி படிக்காதீங்க. எப்படி, கேலண்டர்ல படிச்சுட்டு இல்ல டைமுக்கு ஆடியோ பைபிள போட்டு டிரைவிங்ல பைபிள் கேட்டுன்னு, இது வந்து பாட புஸ்தகம் கிடையாது. இது என்ன புஸ்தகம் கிடையாது, பாட புஸ்தகம் கிடையாது. இது ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை வந்து பயத்தோடு உட்கார்ந்து தியானிங்க, படிங்க, புத்திக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. அது சொல்லுற விஷயம் 2 விஷயம் சொல்லுது. அது எனக்கு என்ன சொல்லுது, இந்த புஸ்தகம் எனக்கு என்ன சொல்லுது. படிக்கும் போது 2 கேள்வி கேளுங்க. படிக்கும் போது 2 கேள்வி கேளுங்க. இந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது, நான் இதுக்கு எப்படி உத்தரவு கொடுக்கணும். புரியுதுங்களா? பைபிள் எந்த வார்த்தை படிச்சாலும், எந்த பகுதி படிச்சாலும் நீங்க கவனமா கேட்க வேண்டிய 2 கேள்வி. இது எனக்கு என்ன சொல்லுது, நான் இது எப்படி பிரதி உத்தரவு கொடுக்கணும். இந்த 2 क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க, இந்த பைபிள் உங்களுக்கு புரியும். ஆமென் ஆமென். இந்த பைபிள் புரியணும்னா 2 கேள்வி, அதிகமா இல்ல. டிக்ஷனரி என்சைக்ளோபீடியா தேவையில்லை. 2 கேள்வி. இது எனக்கு என்ன சொல்லுது, நான் இதுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்கணும். நீ தவறா கொடுத்தாலும் கர்த்தர் சரியா பண்ணி தருவார், பயப்படாதீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நீ தவற யோசனை பிரச்சனை கிடையாது. உன் புத்திக்கு போகிற அளவுக்கு நீ கொஞ்சம் படிச்சுனா கர்த்தர் அதை நிறைவாய் மாற்றி தருவார். 4வது காரியம், ஒருவருக்காக ஜெபம் பண்ணி, ஒருவருக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி கிடையாது. ஒருவர் பாவங்களை ஒருவர் சுமக்க வேண்டும். ஒரு பாரங்களை பிறர் சுமக்கணும். ட்ரூ கன்ஃபெஷன். நீ ஒரு பாரங்களை நீ சுமக்க ஆரம்பிச்சுன்னா சபையில் என்ன உண்டாகும், எழுப்புதல் உண்டாகும். முக்கியமான காரியம் எதுக்கு, எழுப்புதலுக்காக. சபையை கர்த்தர் விரும்புகிறார். சபையை கொண்டுதான் தேசத்தை கர்த்தர் கலக்க போகிறார். ஆமென். அநேக சபைகளில் அநேக ஊழியங்களை செய்து கொண்டு வராங்க. இந்த அடுத்த இந்த மார்ச் 15 இருந்துப்பா, மார்ச் 15 இருந்து, மார்ச் 15 வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது. 15 என்ன வருது, ஞாயிற்றுக்கிழமை வருது. 15 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 4ஆம் தேதி வரையிலும், 4ஆம் தேதி சனிக்கிழமை, தட் இஸ் பிஃபோர் ஈஸ்டர். 21 நாள் வருது. எவ்வளவு நாள் வருது, 24 வருது. கவுண்ட் பண்ணி கரெக்டா, 24 வருது. இந்த 15ஆம் தேதியிலிருந்து இந்த 4ஆம் தேதி வரையிலும் சபையில உபவாச கூட்டம். என்ன கூட்டம், நான் சொல்லல, கர்த்தர் சொன்னதை செய்றேன். ஆமென். நான் சொல்ல, இது கர்த்தர் சொன்னாரு, இது செய்யணும் என்று, அதற்காக பேசுறோம். 15ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரலும் உபவாச கூட்டம். காலையிலேருந்து சாயங்காலம் வரலும் நம்ம என்ன இருக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம். சாயங்காலம் இங்க வந்து அதை ப்ரேயர் பண்ணி அதை முடிக்கிறோம்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 ஒரே 40 நிமிஷம், ஒரே 40 நிமிஷம் ஒன்றாக இணைந்து வல்லமையாய் ஜெபித்து ஒரு ஆராதனை செய்து ஒரு செய்தியை கேட்டு இந்த 21 நாளும் நான் கொஞ்ச நேரம், பாஸ்டர் கொஞ்ச நேரம், ஒரு ஊழியக்காரர் கொஞ்ச நேரம், இங்க இருக்கிற மூப்பர் கொஞ்ச நேரம், வெளியே ஒரு ஊழியக்காரர் கொஞ்ச நேரம், அந்த மாதிரி ஊழியக்காரர்களை கொண்டு வந்து இந்த 21 நாளும் இந்த சின்ன ஒரு நேரத்தில் நம்ம ஊழியம் செய்யும்படியா லோக்கல் இருக்கிற பாஸ்டர்ஸ் கூட கூப்பிட்டு வரேன். அவங்களும் வந்து அந்த 40 நிமிஷத்தில் நமக்கு அந்த ஊழியத்தை செய்வாங்க. ஆமேன். இதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். எனக்கு ஏன்னா நமக்கு இன்னும் 2 வாரம் இது பிரச்சனை இல்லை இல்லையா? அதுக்காக என்ன செய்யறோம்? நம்ம ஜெபிக்க போவோம். ஏன் ஜெபிக்க போவோம்? ஏன் இதை செய்யறோம்னா நமக்குள்ள என்ன வரணும்? எழுப்புதல். போதும் இப்படியே இருக்கிறது. ஆமேன். இப்படியே இருக்கிறது நல்லா இருக்குதா? என்னங்க நல்லா இருக்குதா? கை தட்டுறது கிடையாது, பாடுறது கிடையாது. தலை யோசிக்கிறேன் நான். எனக்கு ரொம்ப எனக்கு எப்படி என் பாரத்தை எப்படி சொல்றது, எப்படி என் உள்ளத்தை புரிய வைக்கிறது எனக்கு தெரியலங்க. அப்படி எனக்கு கோபம் வருது எனக்கு. என்ன இவங்க இவ்வளவு சொல்றோம் நம்ம சர்ச்சு இப்படி. உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வேணும். உங்களுக்குள்ள முதல் ஜீவன் இருக்கணும். ஆமேன், ஆமேன். உங்களுக்குள்ள இருந்தா தான் வெளியே இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. There is blessing outside. There is life outside. This life with Jesus, life in church. But what happens is உங்களுக்குள்ள அந்த உயிர் இருந்தா தான் வெளியே இருக்கிற அந்த இயேசுவின் உயிர் உனக்கு புரியும், அது தெரியும். You have to be alive within you. உங்களுக்குள்ள அந்த உயிர் எழும்பணும். அது எழும்பினால்தான் அது உயிர் பெற்று எழும்பும். இல்லைன்னா அது அப்படியே மடங்கி போயிடும். சாம்சன் கடைசியா சொல்லுறேன். சாம்சனோட கதை தெரியும் இல்லையா? சாம்சன் எல்லாத்தையும் எழுந்துட்டான். எல்லாத்தையும் என்ன பண்ண சாம்சன் எழுந்துட்டான். ஆனா கடைசியா ஒரு வாய்ப்பு வேணும். என்ன வாய்ப்பு வேணும்? ஆண்டவரே, எனக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒரே தடவை வல்லமைய கொடுங்க என்று சொன்ன. ஏன் கொடுக்கணும்னா அது எப்படியாச்சும் அந்த அலங்கத்தை இரண்டும் இழுத்து அந்த இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யணும்? நான் ஆமா எப்படியா ஒரு வல்லமை இருக்குங்க ஆண்டவரே என்று சாம்சன் கடைசியா கேட்கிறான். ஆண்டவர் வல்லமையை கொடுக்கிறார், உயிரை கொடுக்கிறார். எல்லாரையும் தம்சம் பண்ணினா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அலே அப்பா, யாரு? சாம்சன் பாவம் பண்ணி பேருக்கு தான் இதை கேட்டான். கேட்ட உடனே ஆண்டவரே உருக்கமாய் கேட்கிறான், விடாமுயற்சியா கேட்கிறான். ஆண்டவரே தயவு செய்து வல்லமையை தாங்க. கேட்ட உடனே ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவன் இழுக்கிறான். அந்த தூணெல்லாம் கீழே விழுந்து அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மறித்து போறாங்க. அவன் வெற்றி சிறக்கிறான். எப்படி? கேட்டதுனால. கர்த்தரை உருக்கமாய் ஜீவனுள்ள சாட்சியை கொண்டு கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. எழுப்புதல் யாரால உண்டாகணும்? உங்களால. கர்த்தர் எழுப்புதல் என்ன பண்ணாலும் கொடுக்கிறாரு. எங்க இருந்து உண்டாகணும்? உன்கிட்ட இருந்து தான் உண்டாகணும். நீ தான் எழுப்புதலுக்கு காரணம். ஆமென். you are alive, the revival begins. நீங்க உயிரோடு இருந்தீங்கன்னா எழுப்புதல் உண்டாகும். நீங்க மரணத்தை தேடினீங்கன்னா எழுப்புதல் எங்கேயும் உண்டாகுது. உங்க வீட்லயும் உண்டாகாது, சர்ச்சிலையும் உண்டாகுது, தேசத்திலையும் உண்டாகுது. there are people, history, வேதத்தை படிச்சு பாருங்க. அங்க மேல் கூரையில கூடின எல்லார் மேலும் ஆவி இறங்கினது. எங்க? மேலறையில இருந்த எல்லார் மேலும் என்ன விழுந்தது? ஆவி விழுந்தது. பல பாஷைகளை பேசினாங்க. ஏன் அவர் மேல எல்லார் மேல விழுந்தது? எல்லாரும் ஒரு மனமா இருந்தாங்க, விடாமுயற்சியா ஜெபிச்சாங்க, வார்த்தையை தியானம் பண்ணினாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரங்களை சுமந்தாங்க. கர்த்தர் அந்த இடத்துல எழுப்புதலை கொண்டு வந்தார். ஆமென். அப்படியாய் நீ இருந்தால் மட்டுமே தான் கர்த்தர் சபையிலும் தேசத்திலும் நம்ம மத்தியிலும் எதை கொண்டு வருவாருங்க? எழுப்புதல். எழுப்புதல் இப்ப யாரால வரும்? என்னால. சொல்லுங்க, என்னால தான் உன் எழுப்புதல். நீ இல்லைனா முடியாது. ஆமென், ஆமென். கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கும் போது உன்னை கேட்டு உண்டாக்குனாரா? உங்களை கேட்டாங்களா? தீக்ஷிதா, கர்த்தர் உன்னை கேட்டாராமா ஃபோன் பண்ணி சன் உண்டாக்குறேன்னு? நஃபினாட்டி உங்களை கேட்டாங்களா? ஆகாஷ் உன்னை கேட்டாங்களா? பிரவீன் உனக்கு ஃபோன் பண்ணாராப்பா ஆண்டவர் தண்ணி உண்டாக்குறேன் பிரவீன் கேட்டாரா? உங்களம்மா மரியா கேட்டாங்களா? உங்களை யாருன்னா கேட்டாங்களா? அப்போ நம்ம இல்லவே இல்லை தானே. நம்ம எதுவுமே கேட்கலைங்க. அவர் எல்லாத்தையும் செய்தாரு. ஆனால் இப்போ நம்மளை பார்த்து கேட்குறாருங்க. யார் கேட்குறது தெரியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறாரு. சிறிது நேரம் விழித்திருந்து. யார் கேட்கறது அந்த வார்த்தைய? யார் அவரு? கடவுளுங்க.
கடவுள் நினைச்சாருன்னா எழுப்புதல் கொண்டு வர முடியும். ஆனா உன்னை நம்புறாருங்க. இதை புரிஞ்சுக்கங்க. உன்னை ஒருத்தர் நம்புறாருங்க. நம்பினவரை நீங்க ஏமாத்தலாமா? இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? யார் நம்புறது உங்களை? நான் நம்பலைங்க, ஆண்டவர் நம்புறாரு. நான் கூட நம்பல. ஏன்னா எவ்வளவு முறை சொல்லிட்ட கேட்கல. ஆனா இப்ப கர்த்தர் பேசுறாரு உங்ககிட்ட. நான் உன்னை நம்புறேன். நான் உன்னை நம்புறேன். இந்த ஜெயபிரகாஷ் நான் உன்னை நம்புறேன். கர்த்தர் உன்னை நம்புறாருங்க. உன்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்யறாராம். உன்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்யறாருங்க. உங்களை நம்புறாருங்க அவரு. நான் நம்பா காட்டிக்கு பரவாயில்ல, இவரு நம்பா காட்டி பரவாயில்ல. கர்த்தரே உன்னை நம்புகிறார். கொஞ்ச நேரம் எழுந்து வந்து ஜெபிக்க கூடாதா? கொஞ்ச நேரம் இந்த வார்த்தையை எனக்காக தியானிக்க கூடாதா? சின்ன விஷயங்களை கர்த்தராக்கி செய்யுங்க. கர்த்தர் சின்ன விஷயத்தை உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வா. அல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுத்தலோடு கூட கண்களை மூடி, ஆண்டவரே எங்களோடு கூட இந்த உருக்கமா இந்த எழுப்புதலின் காரியங்களை கொண்டு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உங்க உள்ளத்தை அறிகிற பிள்ளைகளாக தகப்பனே, பாரங்களை சுமக்கிற பிள்ளைகளாக தகப்பனே, வசனம் சொல்லுகிறது என் சிலுவையை சுமந்து வா என்று சொல்லி தகப்பனே, சிலுவையை சுமக்கிற வீரர்களாகவும் விசுவாசிகளாகவும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மாற்றுதல் உண்டாகட்டும், எனக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரட்டும். ஏனோ தானம் இல்லாதபடி ஆண்டவரே, இந்த எழுப்புதலுக்கு ஒரு தூணாக, எழுப்புதலுக்கு ஒரு ஆரம்பம் கட்டையாக நான் இருக்கும்படியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சகோதரிகள் ஒப்பு கொடுக்கிற சகோதரிகளை ஆசீர்வதிங்க, ஒப்பு கொடுத்த சகோதரர்மார்களை ஆசீர்வதிங்க. சபையில ஒரு எழுப்புதல், சபையில ஒரு மாற்றுதல், சபையில ஒரு வளர்ச்சியை காணும்படியாக கர்த்தாவே எங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்து பலன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிற ஜெய்சனுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, பிரேமாமாவை இழந்த அந்த குடும்பத்தை நினைவு கூறுகிறேன். அந்த முழு குடும்பத்தை தேற்றுங்க, சமாதானம் நடத்துங்க. தகப்பனே, கர்த்தர் கொடுத்தீர், கர்த்தர் எடுத்துக்கொண்டீர். இதற்கு நான் குறை சொல்ல ஒன்றும் கிடையாது. ஆண்டவரே, இப்படியாய் தகப்பனே அந்த தாயாரை எடுத்துக்கொண்டதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, அவர் வாரம் எல்லாம் நீ சுமந்து கொண்டு அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து காற்றுக் கொள்ளுங்க. தேவையெல்லாம் சந்திக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். முழுமையான காரியங்கள் நடத்துங்க. இருக்கிற பகுதியை கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். ராபாஜன பந்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்வன் எடுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வந்து நிற்கிறேன், உம் ராஜ்யத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? மார்த்தாலை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாதை போல் உம்மை நேசிக்கலையே, எந்தரை போல் எதையும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி ஆளாகி வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன். உம் ராசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீர். சொல்லுங்க, நானாகவே வந்து நிற்கிறேன். உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் என்னை ஏற்று, நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமான் இல்லையே.
தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக வந்து நிற்கிறேன். நான் நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீர். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தகப்பனே, எங்களை நேசிக்கிறவர், எங்களை அரவணைக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களுக்காய் தகப்பனே சகலத்தையும் செய்கிற ஒரே தேவனாய் நீ இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, மனிதன் மறுதலிச்சாலும், மனிதன் மரம் மாறி போனாலும், கர்த்தர் எங்களை ஒருபோதும் விடாமல் உங்க நேசம் பாசம் என்றும் என்னோடு கூட இருக்கிறது. தகப்பனே, அதுக்கு இணையாக ஒரு எழுப்புதலின் காரியமாய் என் குடும்பத்திலே, எழுப்புதலின் காரியமாய் எங்க சபையிலே நான் எழும்பும்படியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தேசத்தில் ஒரு மாற்றுதல் என்னாலே, ஒரு தேசத்தில் ஒரு வளர்ச்சி என்னாலே, சபையில ஒரு மாற்றுதல் என்னாலே, சபையில ஒரு வளர்ச்சி என்னாலே, இப்படியாய் நான் எழும்பி ஏதோ ஒரு காரியம் சபையில செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காற்றுக்கொள்ளுங்க. மகள் பிளெஸ்ஸிக்கான ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம். மகள் பிளெஸ்ஸியை இயேசுவின் நாமத்தில் தொட்டு மகளை சுகப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம். மகளுக்கு அந்த ஃபீவர் இன்றே குறையட்டும் ஆண்டவரே. ஒரு ஜீவ சாட்சியாய் மகள் இருக்கும்படியாக மகளை ஆசீர்வதிங்க. ஜாய்ஸ் அம்மாக்கா நாங்க ஜெபிக்கிறோம். அம்மாவை ஆசீர்வதிங்க, அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி தகப்பனே இன்னுமா ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து தேவனுக்காய் இந்த வயதுல ஓடும்படியா பலனை கொடுத்து கொண்டு வருகிறேன். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அம்மாவை ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சகோதரிமார்களை ஆசீர்வதிங்க, சகோதரமார்களை ஆசீர்வதிங்க, மூப்பர்மார்களை ஆசீர்வதிங்க, சபை பாஸ்டரை ஆசீர்வதிங்க. தேவ கரம் சபை செய்கிற எல்லா ஊழியங்களிலும் இருப்பதாக எங்களுக்குள்ள ஒரு மாற்றுதல் எழுப்புதல் உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் முடிவு பரியந்தம் ஓடும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பிசினஸ் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த விண்ணப்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். சகோதரன் மிதுன்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, மகன் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறது நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேவன் மகனுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாக, மகனை ஆசீர்வதிக்கும்படியாக தேவ கரம் அந்த சகோதரன் மிதுன் மேல இருப்பதாக ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாத. ஆமென்.